ஹலோ, வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கேக் vlog தான். இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிளான கேக். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு, எண்ணெய், பவுடர் சுகர், கொக்கோ பவுடர், முட்டை, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி, அப்புறமா ஒரு பனானா. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இது எப்படி பண்ணணும், அதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் அதன்படியே எடுத்து செஞ்சால் ரொம்ப கரெக்டாக வரும். இப்போது மைதா மாவு 1 கப்பு, 3 ஸ்பூனு கொக்கோ பவுடர், அப்புறம் பவுடர் சுகர், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது எல்லாமே நம்ம ஜலிச்சு வச்சுக்கணும். நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர் தான் அதிகமாக போடணும், பேக்கிங் சோடா கம்மியாக தான் போடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பழத்தை நல்லா அரைச்சிட்டு கூடையே பாலும் போட்டு அரைச்சிடுங்க. இப்போது 2 முட்டை வச்சு நல்லா பீட் பண்ணணும். நான் வந்து எந்த பீட்டரும் யூஸ் பண்ணல, வெறும் கை வச்சு தான் பண்ணேன். இப்போ நம்ம பழமும் பாலும் அரைச்சதை போட்டுட்டு ப்ளஸ் வெனிலா எசன்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுருக்க பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். நீங்கள் அதனால் திக்காக இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆயில், இது வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் நான் போட்டிருக்கேன். நான் பட்டர் இருந்தால் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் நம்மளுடைய மாவுடைய பதம். அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ட்ரேயில் எண்ணெய் வச்சு நல்லா தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேட்டரை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெய்ரி மில்க் சாக்லேட்டை நான் பொடிச்சு போடுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே போட்டுட்டோன்னா அதுலேருந்து அது ஹீட்டில் மெல்ட் ஆகி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி குக்கரை வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். மெதுவான தீயில் மணல் போட்டு நீங்கள் அதை ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். நான் எந்த ஓவன் எதுவும் செய்யலை, நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக தான் வரும் கேக்கு. மணல் போட்டு லோ ஃப்ளேமில் இதை வச்சிடணும். நம்ம கலக்கி வச்சுருக்க பேட்டரை வச்சுட்டு 45 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகான கேக் ரெடி. இன்றைக்கி என் பசங்க, என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அதை கட் பண்ணுறாங்க கேக்கை. ரொம்ப அட்டகாசம் பண்ணானுங்க, சுட சுட சாப்பிட்டானுங்க கேக்கை. ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது. இங்கேயே வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாங்க. இதெல்லாம் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு. Thanks for watching. Please like, share, comment and subscribe.